35வது திவ்யதேசம், மறுபடியும் ராமரோடையே சம்பந்தம் பெற்ற திவ்யதேசம், செம்பொன் செய் கோவில். பெருமாளுக்கு இங்க பேர் அருளாள பெருமாள் தாமோதரன் பேரு, தாயாருக்கு அல்லிமா மலர் நாச்சியார் என்று பெயர். இந்த திவ்யதேசத்து எம்பெருமானும் உறையூர் எம்பெருமானும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட இருப்பா. இது எப்படி ராமாயணத்தோட சம்பந்தம் பெற்ற திவ்யதேசம்? ராமர் ராவணவதம் பண்ணார். லங்கையில போய் ராவணவதம் பண்ணிவிட்டார். ராவணனுக்கு ஆஹா ஓஹோன்னு சாரித்திரம் இல்லை. ஆனால் அந்த ராவணன் வேதம் கற்றவனாக இருந்தான். வேதம் கற்றவனானபடியால் பிரம்மஹத்யா பாபம் ராமரை தீண்டி விடுமோ என்கின்ற பயத்தில் ரிஷிகள்லாம் சேர்ந்து நீ அஸ்வமேத மகாயஜ்யம் பண்ணணும்னாலாம். வரவாளுக்கெல்லாம் கேட்டதை கொடு. அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் புரு பகு சனோதீதி புருஷா. புருஷகான அர்த்தம் என்ன? Puru Bahu Sanoti, the one who is extremely magnanimous, the one who is extremely generous. அவருக்கு புருஷோத்தமன் வரதராஜன் பேர். பெருமாள் நிறைய வரங்களை கொடுப்பார். கேட்டதெல்லாம் கொடுத்துன்னு வந்தார். முடிச்ச உடனே ரிஷிகள் சொன்னா, நீ பண்ண பாவத்துக்கு, பிரம்மஹத்யா பாவத்துக்கு தோஷ நிவர்த்திக்காக பொன்னிலேயே ஒரு கவு பண்ணணும். ஒரு கவு, ஒரு பசு கோல்டுலயே பண்ணணும். அந்த கோல்டு பசுக்கு வயத்துக்கிட்ட ஒரு சின்ன கதவு. என்ன சார் பெரிய இது மேஜிக் மூவி மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த கதவு வழியா நீ உள்ள போய் உக்காந்துக்கணும். இந்த கிரீக்கிய சிவிலைசேஷன்ல ட்ராய்னு ஒரு கதை உண்டு. அதுல அந்த குதிரையில எல்லாரும் வந்துட்டு போவா. அந்த மாதிரி நீ இதுல போய் உக்காந்துக்கணும் ராமா. அந்த பசுக்குள்ள நீ உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த பசுவை வைத்து கொண்டு நாங்கள் மந்திரங்கள் சொல்லுவோம். 4 நாள் நீ அந்த பசுவில் இருந்து, இப்ப நம்ம 21 நாள் 2020 இருந்தோம் பாருங்க, வீட்டை விட்டு வரல. அந்த மாதிரி பெருமாள் இந்த பசுக்குள்ளேயே ஒரு 4 நாள் இருக்கணும். 4 நாள் இருந்து விட்டால் உனக்கு பாபங்கள் விலகும். விலகின உடனே இந்த பசுவிலேருந்து பெருமாள் வந்த உடனே என்ன பண்ணார்? அந்த பசுவை எல்லா மக்களுக்கும் பிரிச்சு கொடுத்தார். பொன்னால செய்யப்பட்ட பசுவை எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தார் எம்பெருமான். செம்பொன் செய் கோவில். அதனால இந்த பெருமாளுக்கு செம்பொன் செய் கோவில்னு பேரு. அதனால இந்த ஆழ்வார் இந்த பாசுரத்தில் எடுக்கிறார், பிறப்பொடு மூப்பு ஒன்று இல்லவன் தன்னை பேதியா இன்ப வெள்ளத்தை இறப்பு எதிர்கால கழிவும் ஆனானை ஏழிசையின் சுவை தன்னை சிறப்புடைய மறையோர் நாங்கை நன்னடுவுள் செம்பொன் செய் கோவிலின் உள்ளே மறைப்பெரும் பொருளை வானவர் கண்டு நான் வாழ்ந்து ஒழிந்தேனே அப்படிங்கிற க்ஷேத்திரம் 35வது க்ஷேத்திரம் திருநாங்கூர் திவ்யதேசங்களில் ஒன்று செம்பொன் செய் கோவில்.